ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இத்தனை நாள் வீடியோ போடாத இருந்ததுக்கு சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வீட்டில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இருந்ததுனால என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியலை. அதுவும் இல்லாமல் ஒர்க் இருந்ததுனால வீடியோ எடுத்து வச்சுருந்தாலும் அதை எடிட் பண்ணி என்னால் போட முடியல, டைம் இல்லை. ஸோ இன்றைக்கி சும்மா அப்பப்போ எடுத்ததை நான் ஒரு விளாக் மாதிரி போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்லாம் எனக்கு தெரியல. ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஈவினிங் ஒரு நாள் ஈவினிங் பாப்கார்ன் பண்ணியிருந்தோம். அதோட வீடியோ பாட்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் நான் வீட்டில் இது கடையில் இதுக்கு முன்னாடி நான் வாங்கினதில்லை. லாஸ்ட் டைம் ஒன் டைம் வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் பாப்கார்ன் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைமும் நான் கிராசரி ஷாப்பிங் போகிறப்போ ஒரு பாப்கார்ன் பாக்கெட் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருந்தேன். சரி, என்றைக்கா ஸ்நாக்ஸ் இல்லைன்னா குழந்தைங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருந்தேன். அதை வாங்கிட்டு இது பட்டர் ஃப்ளேவர் 10 ருபீஸ் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன். இவ்வளோ தான் வந்துச்சு எனக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸாக நான் ஒன் டே செஞ்சேன். காஃபி போட்டு குடிச்சிட்டு இது குழந்தைங்களுக்காக செஞ்சு கொடுத்தேன். அவங்க சாப்பிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்களே பாருங்கள் அவங்க சாப்பிட்றத. 2 பேருக்கும் பாப்கார்ன் எடுத்து கொடுத்தாச்சு. டேஸ்ட்டாக இருக்கா தம்பி? பட்டர் ஃப்ளேவர், பட்டர் டேஸ்ட் வருதா? ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவுக்கும் எடுத்து கொடுத்தாச்சு. அம்மா ஒன்று எடுத்துக்கிட்டுமா? எங்கள் பாப்பாவுக்கு இத்தனை நாளாக புண்ணு வந்துடுச்சு. இங்கே பாருங்கள். சாப்பிடாத இரு. இப்போ தான் எங்கள் பாப்பாவுக்கு சரியாக இருக்குது. இங்கே கையில், அந்த கை காமி, இங்கே பாருங்கள், இந்த கையில், அப்புறம் இந்த இது காமி, இங்கே, அது மாதிரி இந்த இங்கே எல்லா இடத்துலையும் புண்ணு வந்துருச்சு. ஸோ எங்கள் பாப்பாவுக்கு இப்போ தான் ரெக்கவர் ஆகி வர்றோம். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, உட்கார சொல்கிறேன். இதுக்கு என்ன ரீசன் டாக்டர் சொன்னாங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வயிற்றில் பூச்சி இருந்தால் அதோட பூச்சி இருக்கிறத நம்மளுக்கு இது மாதிரி சைடு எஃபெக்ட் காமிக்குமா. அதாவது இது மாதிரி புண்ணு வருமா, கொப்பளை மாதிரி வந்துச்சு, சளி, அதுக்கப்புறம் தேமல் இது மாதிரி வருமா. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அசால்ட்டாக இருக்காதுங்க, பூச்சி மருந்து வாங்கி ஊற்றுங்க, சரியாக போயிடும். அது மாதிரி தான் நாங்கள் பூச்சி மருந்து வாங்கி ஊற்றினோம். எங்கள் பாப்பாவுக்கு சரியாக போயிடுச்சு. அதே மாதிரி இனிப்பு நிறையா சாப்பிட்ற குழந்தைங்க மண்ணில் விளையாண்டுச்சுன்னா இது மாதிரி வருமா சொன்னாங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் குழந்தை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இது மாதிரி புண்ணு ஏதாவது ஆறாமல் செய்யாமல் இது மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு பூச்சி மருந்து வாங்கி ஊற்றுங்க. நார்மலாகவே நம்ம பூச்சி மருந்து அடிக்கடி ஊற்றிட்டு இருந்தோன்னா குழந்தைங்களுக்கு இது மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். இது எனக்கு அதாவது பூச்சி மருந்து ஊற்றணும்னு தெரியும், பட் இது ஊற்றாததுனால இவ்வளோ தூரத்துக்கு ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஏன்னா இவ மற்ற எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஃபுட் எடுத்துகிட்டு இருந்தால் இவளுக்கு இவ்வளோ தூரம் வந்திருந்திருக்காது. பட் இவ இனிப்பாக சாப்பிட்டதுனால இவளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு பாப்பாவுக்கு. நெக்ஸ்ட்டு அன்னைக்கு நைட் டின்னருக்கு நாங்கள் நூடுல்ஸ் பண்ணியிருந்தோம். சரி, அதை நான் வீடியோ எடுத்திருந்தேன். நூடுல்ஸ் நான் கடையில் வாங்கியிருந்தேன். பை 1 கெட் 1 ஆஃபரில் ஒரு நூடுல்ஸ் வாங்கியிருந்தேன். அதை தான் நான் சைனீஸ் நூடுல்ஸ் நினைக்கிறது. அதாவது ரவை நூடுல்ஸ் அப்படின்னு போட்டிருந்தது. இதை அந்த பேப்பரில் பேக்கில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அந்த டைம் பிரகாரம் தான் நான் செஞ்சேன். கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் எந்த நூடுல்ஸ் வாங்குறீங்களோ அதில் எவ்வளோ நேரம் வச்சுருக்க சொல்கிறாங்களோ, அதாவது வாட்டரில் எவ்வளோ நேரம் உங்களுக்கு வேக விட சொல்கிறாங்களோ அவ்வளோ நேரம் மட்டும் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பதம். நான் இது மாதிரி தண்ணியில் கொதிக்க விட்டதுக்கப்புறம் அதில் உப்பும் ஆயிலையும் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு 5 நிமிஷம் கொடுத்துருந்தாங்க. எனக்கு 5 நிமிஷம் கொதிச்சு விட்டு அதை வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் இதில் பிளாக் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணலை, ஒயிட் பெப்பர் பவுடர் வேணும் அப்படின்றதுனால நான் ஒயிட் பெப்பரை எடுத்து அதை நான் பவுட்ரு பண்ணிகிட்ருக்கிறேன். என்கிட்ட க்ரெஷர் கிடையாது. ஸோ இது கல்லில் தான் நான் தட்டுனேன் அந்த ஒயிட் பெப்பர். இதை
அதுக்கப்புறம் சாஸ் வந்து நான் வந்து யூஸ் பண்ணேன். பட் வந்து வெஜிடபிள் நூடுல்ஸ்க்கு வந்து சாஸ் வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் நான் வந்து சாஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணேன். எனக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நான் வந்து சாஸ் வந்து யூஸ் பண்ணேன். சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸு, சோயா சாஸு எல்லா சாஸுமே நான் வந்து யூஸ் பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் செஞ்ச மெத்தடை தான் இப்போ நான் உங்க கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் எல்லாருமே பல விதமாக செய்வீங்க. பட் நான் வந்து இது மாதிரி தான் இந்த நூடுல்ஸ் வந்து எப்போவுமே செய்வேன். அன்றைக்கி பாப்பா வந்து ரொம்ப அடம்பிடிச்சா நூடுல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பை ஒன் கெட் ஒன் வாங்கிட்டு வந்ததுனால ஏற்கனவே ஒரு நாள் சாப்பிட்டுட்டோம். ஒன்று போக மீதி ஒன்று இருந்ததை வந்து பாப்பாவுக்காக நான் பண்ணி கொடுத்தேன். அதை வந்து தனியாக நான் வந்து வடிகட்டி எடுத்து வச்சிட்டேன் அந்த நூடுல்ஸை. இப்போ வந்து நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் நான் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே இதில் வந்து நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆனியன், அடுத்து வந்து பெப்ரிக்கான்னு சொல்லுவாங்க, அதாவது கொடமிளகா, பச்சை கொடமிளகா, அதுக்கப்புறம் கேரட், இந்த 3 தான் எடுத்திருக்கேன். கேபேஜ் வந்து நான் எடுக்கலை, என்கிட்ட இல்லை வீட்டில் கேபேஜ் நான் வந்து வாங்கிட்டு வரல, இல்லை அதனால் நான் எடுக்கலை. இதில் நான் ஒரு முட்டையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். முட்டையை வந்து கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக அதை வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பித்தேன். இது மாதிரி தான் நான் வந்து முட்டையை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் வந்து ஒரு முட்டை தான் ஆட் பண்ணேன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி நான் இதே நூடுல்ஸை பண்ணப்போ நான் 2 முட்டை ஆட் பண்ணேன். அது என்னமோ எனக்கு கொஞ்சம் கவுச்சு வாடை அடித்த மாதிரி, முட்டை வாடை அடித்த மாதிரி இருந்ததுனால சரி ஓகே ஒரு முட்டை போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை நான் ஒரு முட்டை தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டேன். இது வந்து வெஜிடபிள் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த 3 வெஜிடபிள்ஸ் தான் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறேன். ஆனியன், கேரட், கேப்சிகம். உங்கள்கிட்ட எல்லா கலர் கேப்சிகம் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பட் என்கிட்ட வந்து இன்றைக்கி க்ரீன் கலர் கேப்சிகம் மட்டும்தான் எங்கள் ஊரில் கிடைக்கும். ஸோ நான் க்ரீன் கலர் கேப்சிகம் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் அப்படியே அட்ராக்ட் பண்ணும் சாப்பிட்றதுக்கு. இதில் வந்து நான் வந்து ஒரு 50% வந்து நல்லா வதக்கிட்டேன் வேகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் நான் நூடுல்ஸ் போட்டு வேக வைக்கிறப்போ மீதி இருக்கிற இதெல்லாமே வெந்துடும். அதனால் 50% வந்து வேக வச்சுட்டு அடுத்து நான் வந்து நூடுல்ஸை போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், நல்ல காய் வந்து வெந்துருச்சு ஒரு 50%. இப்போ வந்து நான் நூடுல்ஸை வந்து ஆட் பண்ணிட்டேன். நூடுல்ஸ் ஆட் பண்ணதும் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு பண்ணோம் அப்படின்னா அந்த நூடுல்ஸ் வந்து ஃப்ரை ஆகும். நல்லா ஃப்ரை ஆகிறப்போ செம்மையாக இருக்கும். இது வந்து நான் வந்து ஒரு அந்த செஃப் நேம் தெரியல, மறந்துட்டேன். அந்த செஃப்பு வந்து போட்டிருந்தாங்க இது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு டிவி ஷோவில் பார்த்துருக்குறேன் நான். ஸோ அந்த இது பிரகாரம் தான் நான் பண்ணேன். நான் எல்லா சாஸ்மேவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நூடுல்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நூடுல்ஸ் வந்து ஆல்ரெடி சால்ட்டு போட்டு தான் நான் பண்ணியிருக்கேன். திரும்பியும் எனக்கு வந்து சால்ட்டு பத்தாத மாதிரி இருந்ததுனால சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து பெப்பர் பவுட்ரு, ஒயிட் பெப்பர் பவுட்ரு போட்டு நல்லா மிங்கிள் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணோன்னா நூடுல்ஸ் கொஞ்சம் ஃப்ரை ஆகும். நல்லா அந்த சாப்பிட்றப்ப க்ரன்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் ஃபைனல் ஸ்டேஜில் லாஸ்ட் இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நான் வந்து எக்கு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி எக்கு ஆட் பண்ணால் ஒரு மாதிரி குழன்னு இதாயிரும்னு சொல்லிட்டு ஃபைனலாக தான் நான் ஆட் பண்ணேன். வீட்டில் குழந்தைங்க கேட்டாங்கன்னா இது மாதிரி நம்ம வந்து நூடுல்ஸ் வந்து பண்ணி கொடுக்கலாம். பட் ஃபாஸ்ட் ஃபுட் வந்து எப்போவுமே நம்ம வீட்டில் செய்யக்கூடாது. என்றைக்கா ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம், அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நாங்கள் வந்து என்றைக்கா ஒரு நாள் வந்து சாப்பிட்டுக்குவோம். இது மாதிரி எப்போவுமேலாம் டெய்லியும் அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து எடுத்துக்க மாட்டோம். செம்மையாக இருந்தது, டேஸ்ட் பண்ணோம். குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அன்னைக்கு டின்னர் இது தான் நாங்கள் சாப்பிட்டோம். அதுக்கு சைட் டிஷ்ஷாக சாஸ் வச்சு சாப்பிட்டேன் நான். என்ன தான் இருந்தாலும் அந்த சாஸ் வச்சு சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் இருக்குது. அடுத்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணல நான் இவ்வளோ நாள். இது வந்து ஒரு ரம்ட்ரானா ஏதோ ஒரு செடி, அதாவது பிரியாணிக்கு குருமாக்கு இதுக்கெல்லாம் போடுற அந்த இலை. இது வந்து என் சிஸ்டர் வந்திருந்தாங்க ரீசெண்டாக, அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. அதை வந்து நான் நட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து பொன்னாங்கண்ணி, பச்சை கலர் பொன்னாங்கண்ணி கீரை. ஒரு நாள் வந்து கீரை கடைஞ்சேன், அப்போ வந்து நான் கட் பண்ணுறப்போ எடுத்து வச்சுருந்த வீடியோ இது.
இது மாதிரி கீரையெல்லாம் நம்ம வீட்டிலையேவும் வளர்த்து அதை எடுத்து சாப்பிட்றப்போ அதில் கிடைக்கிற சந்தோஷமே ஒரு தனி சந்தோஷம்தான். அந்த சந்தோஷம் எனக்கு கிடச்சிச்சு அன்னைக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது என்னோடய கார்டன் அப்டேட். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்னு தெரியல. கண்டிப்பாக இதில் 1-2 விஷயம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தால் மட்டும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் வந்து என்றைக்குமே நம்ம சேனலுக்கு தேவை. இன்னொரு சூப்பர் டூப்பர் வீடியோவில் உங்கள் எல்லாரையுமேவும் நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் வித்யா.